Hello friends, welcome to Gomati's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஈஸியான அதே மாதிரி ரொம்ப ஒரு ஆரோக்கியமான டிஃபன் கொம்போ தான் பார்க்க போகிறோம். சுரக்காயை வச்சு நல்ல ஒரு மொறுன்னு இன்ஸ்டன்ட் தோசையும் அது தொட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா கோவக்காயை வச்சு சட்னியும் தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக பசங்களுக்கு வந்து கோவக்காய் சுரக்காய் இதெல்லாம் வந்து நம்ம பொரியலாவோ இல்லை அவியல் இல்லை குழம்புல போட்டு கொடுத்தாலும் அவங்க வந்து விருப்பப்பட்டு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம தோசையிலையும் சட்னியும் செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து நம்ம அந்த காய்கறிகளை தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. பசங்களும் பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டே சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கோம்போ போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தோசையும் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தோசைக்கு வந்து ஒரு விழுது அரைச்சி அந்த விழுதை வந்து நம்ம தோசை மாவில் கலக்கணும். அதை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண சொரக்காய் சேர்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 90 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த சைஸில் கட் பண்ணின சொரக்காய் 1 கப் அளவுக்கு. அதோட தோலையும் உள்ளே இருக்கிற விதைப்பகுதியும் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து இந்த சைஸில் உள்ள இஞ்சி சேர்த்துருக்கிறேன். பொடியாக நறுக்கினதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கூடவே இந்த தோசை வந்து நல்லா கலராக இருக்கிறதுக்காக ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இந்த மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் இருக்காது, வெறும் கலர் மட்டும்தான் இருக்கும். அடுத்து காரத்துக்கு வந்து வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு 6 வரமிளகாவை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வரமிளகாவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்படி இல்லைன்னா சோம்பு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர், புளிச்ச தயிர் நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்சியில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழுது இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த விழுதை தான் நம்ம தோசை மாவில் கலக்க போகிறோம். இப்போ தோசை மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரவை, நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நைஸாக இருக்கிற ரவையாக சேர்த்துக்கோங்க. இதிலேயே வந்து 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். இதுவும் நீங்கள் எந்த அரிசி மாவு வேணால் சேர்த்துக்கலாம். இடியாப்ப மாவு இல்லை கடைகளில் வைக்கிற சாதாரண அரிசி மாவு எதை வேணால் சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதுவே கல் உப்புனா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதில் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டலாம். கலந்ததுக்கப்புறமா முதல்ல வந்து அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா வந்து கொஞ்சம் மிக்சியில் இருக்கும் இல்லையா, அதனால் மிக்சியில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ரவை தோசைக்கு மாவு பிசைவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி மாவை வந்து கரைச்சி கொண்டு வந்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தோசை மாவு கலந்துட்டேன். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஊற வைக்கணும். ஊறினதுக்கு அப்புறமா தான் நம்ம தோசை ஊற்றணும். இப்போ இதிலே வந்து பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷமாகவே நல்லா வந்து ஊறிடுச்சு. ரவை ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா திக்காயிடும். அதனால் நீங்கள் கலந்து விட்டுட்டு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி அதை கலந்துக்கோங்க. மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவை தோசை மாவுக்கு எப்படி தண்ணியாக கரைச்சிருப்போமோ அதே மாதிரி கரைச்சிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி பரவலாக வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி தெளித்து அப்படி ஊற்றிடணும். ஒரே மாதிரி வச்சு உங்களால் தேய்ச்சி ஊற்ற முடியாது. இந்த மாதிரி தெளித்து வச்சு நம்ம ரவா தோசை மாதிரி ஊற்றிக்கலாம்.
உங்கள் தோசை கல் எந்த சைஸோ அதுக்கேற்ற மாதிரி தோசையை ஊற்றிட்டு இப்போ இதை வந்து தேவையான அளவு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. இப்போ இதை வந்து நல்ல ஒரு மிதமான தீயில் நல்லா கிறிஸ்பியாக வேக விடணும். ஏன்னா இந்த தோசையை வந்து நம்ம திருப்பி போட முடியாது, அதனால் மிதமான தீயிலே நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து மொறுமொறுப்பாக இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான மொறுன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி சொரக்காய் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கேற்ற ஒரு சட்னி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சட்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கோவக்காய் வந்து ஒரு 25லேருந்து 30 கோவக்காவை கட் பண்ணினது 1 கப் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மிதமான தீயில் இந்த கோவக்காய் நல்லா வெந்து வர அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கிக்க போகிறோம். இது வதங்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப வந்து கருகிடக்கூடாது, அதனால் மிதமான தீயிலே வதக்கி வேக விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து இந்த நிறத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நீங்கள் புதினா அப்படி இல்லைன்னா மல்லி அப்புறம் கருவேப்பிலைகள் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இதில் மல்லித்தலை சேர்த்துக்க போகிறேன். மல்லி வந்து சும்மா ஒரு கைப்பிடியில் கொஞ்சமாக எடுத்து போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போடணும்னு அவசியம் கிடையாது. சட்டியை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுக்கே கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் சரியாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 பல்லு பூண்டு இந்த சைஸில் இருக்கிறது சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அது தண்ணி இல்லாமல் புளியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா கோவக்காய், அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த புளி கரைச்சி வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் திக்காகவே அரைச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியாக கூட அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் கடுகும் கருவேப்பிலை அப்புறம் வந்து கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் போட்டு செவக்க விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சூப்பரான கோவக்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த சொரக்காய் தோசையும் கோவக்காய் சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.